கோவையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், மின் அடுப்பு ஆக எந்த பொருளையும் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் தான். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தை பற்றி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே செயல்படுத்துகிற திட்டங்களுக்கு அந்த பேரை மட்டும் மாற்றி இன்றைக்கி அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் கூட நினச்சிருப்பார், இன்னும் சில நாட்கள் பொறுத்திருந்து பார்த்து அறிவிச்சிருக்கலாமோ அப்படின்னு புலம்பிட்டு இருப்பார். இப்போ அந்த அளவுக்கு நம்ம இல்லத்தரசி திட்டம் எல்லா இல்லத்துக்கும் போய் சேர்ந்திருக்கு. அதே போல் உலகுக்கே உணவளிக்கக்கூடிய உழவர்களை மகிழ்விக்க ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். இலவச மின்சாரம் பெறக்கூடிய 20 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். எல்லாரும் பழைய பம்பு செட்டு வச்சிருப்பீங்க, சிலது அடிக்கடி ரிப்பேர் ஆகும். அதை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் அரசே இனி வாங்கி தரும். இதனால விவசாயிகள் மட்டுமல்ல, கோவையில் நலிந்திருக்கக்கூடிய மோட்டார் தயாரிக்கக்கூடிய தொழிலும் சிறக்க போகுது. இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பே இந்திய பம்ப் உற்பத்தியாளர் சங்கத்தில் எனக்கு நன்றி சொல்லிட்டு போனாங்க. நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை இனி மாதம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழு அந்த சகோதரிகளுக்கு ஒரு அறிவிப்பீங்கெல்லாம் நிறைய பேர் வந்திருப்பீங்க. உங்களை எல்லாம் பிஸ்னஸ் உமனா முன்னேற்ற வேண்டும் என்ற வகையில் ஷூரிட்டி எதுவும் இல்லாமலேயே 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்தோடு வங்கி கடன் வழங்கப்படும். உயர்கல்வி படிக்கிற 35 லட்சம் மாணவர்களுக்கு அடுத்த 5 வருஷத்துக்குள்ள லேப்டாப் வழங்கப்படும். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலையும் முதல்வர் படைப்பகங்கள் அமைக்கப்படும். மாவட்ட மற்றும் வட்ட அளவிலான அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சிகிச்சைக்கான கருவிகள் 2 மடங்காக்கப்படும். நான் முதல்வன் 2.0 திட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறேன். இதன் மூலம் உயர்கல்வி படித்த 5 லட்சம் இளைஞர்களுக்கு 1500 ரூபாய் மாத உதவித்தொகையும் கொடுத்து வேலை வாய்ப்புக்காக 6 மாதம் திறன் பயிற்சியும் கொடுக்க போகிறோம். அதே போல் தொழிற்சாலைகள் அதிகமுள்ள நகரங்களில் பெண்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்கக்கூடிய வகையில் 1000 குழந்தைகள் காப்பகங்களை நாங்கள் உருவாக்க போகிறோம். தொழில் வளர்ச்சியில் சிறந்து விளங்கக்கூடிய மேற்கு மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்படும். இதை மிகப்பெரிய புரட்சிகர திட்டமாக நான் பார்க்கிறேன். செயல்பாட்டுக்கு வரும்போது நீங்களும் அதை நன்றாக உணர்வீங்க. அதே போல உங்கள் கனவை சொல்லுங்க. அந்த திட்டத்தினுடைய தொடக்க விழா நிகழ்ச்சியில் ஒரு சகோதரி மேடை ஏறி என்கிட்ட உரிமையாக ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்னன்னா, பிசி எம்பிசி அந்த வகுப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய மகளிருக்கு கடனுதவி வழங்குகிற திட்டம் வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. அதுக்காக டாப் செட்கோ அமைப்பு ஏற்கனவே செயல்பட்டு வந்தாலும் திராவிட மாடல் 2.0 அதை இன்னும் உயர்த்தி பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்வரவினர் ஆகியோர் தொழில் தொடங்க உச்சவரம்பு 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் வாக்குறுதி தந்திருக்கிறார். டாம்கோ மூலம் சிறுபான்மையினருக்கு இதே போன்ற செயல் திட்டம் செயல்படுத்தப்படும். பெண்களின் பாதுகாப்புக்காக அனைத்து நகரங்களுக்கும் பிங்க் பேட்ரோல் வாகனங்கள் விரிவுபடுத்தப்படும். மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள்
ஷேர் ஆட்டோ வாங்க மானியத்தோடு கூடிய வங்கி கடன் பெற்று தரப்படும். கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமா வீடற்ற ஏழைகளுக்கு அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். முக்கியமான அனைத்து அரசு சேவைகளையும் ஒரே செயலில், அதாவது ஒரு சூப்பர் ஆப்பில் பெற வழிவகை செய்யப்படும். இப்படி இன்னும் பல வாக்குறுதிகளை கொண்ட தேர்தல் அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அறிக்கை தான் 2026 தேர்தல் களத்தோட சூப்பர் ஸ்டார். நாங்கள் சொன்னால் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். கலைஞரின் மகனான நான் சொன்ன வாக்குறுதிகளை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். நாங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணால் கண்டிப்பாக அதை டெலிவர் பண்ணிடுவோம். கோவை மக்களான நீங்கள் இந்த முறை 10க்கு 10 வெற்றியை திமுகவுக்கு, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கணும். நீங்க வழங்குகிற வாக்கு என்பது ஒரு கூட்டணிக்காக மட்டுமல்ல, கூட்டணிக்காக வழங்குகிற வாக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக வழங்குகிற வாக்கு. மறந்துடாதீங்க. பொருளாதார வளர்ச்சியில் நம்பர் 1 ஆடைகள், காலணிகள், மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் நம்பர் 1. இப்படி இந்திய அளவில் சாதிச்சுட்டு நாங்கள் வாக்கு கேட்க வந்திருக்கிறோம். ஆனால் கலவரம் பண்ணால ஜெயிச்சிடலான்னு நினைக்கிற கட்சிக்கு தமிழ்நாடு தக்க பதிலடி தந்தாகணும். தருவீங்க தானே? உறுதியா, நிச்சயமா, சத்தியமா சொல்ல. நன்றி. மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த ஜனநாயக போரில் அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க கோவையில் உள்ள எல்லாரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியைத்தான் ஆதரிக்கணும். அதற்கு கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளர் சகோதரர் செந்தில் பாலாஜிக்கும், கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளர் செந்தமிழ் செல்வனுக்கும், சூலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் தளபதி முருகேசன் அவர்களுக்கும், கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளர் சபரி கார்த்திகேயனுக்கும், பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியிலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்த வெற்றி வேட்பாளர் நித்யானந்தம் அவர்களுக்கும், வால்பாறை சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளர் சுதாகருக்கும், தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளர் என்ஆர் கார்த்திகேயனுக்கும், மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளர் கவிதா கல்யாண சுந்தரத்துக்கும், இந்த 8 பேருக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். அது மட்டுமல்ல, சிங்கானல்லூர் சட்டமன்ற தொகுதியிலும் கவுண்டமாலை சட்டமன்ற தொகுதியிலும் அறிவிக்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட இருக்கக்கூடிய கை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உழைப்புக்கும் புதுமைக்கும் புகழ்பெற்ற கோவை மக்கள் நீங்கள். உங்களுடைய பேராதரவோட திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரணும். கோவையே தயாரா? தயாரா? கோவையை மென்மேலும் வளர நீங்க துணை நிற்கணும். தமிழ்நாடு மென்மேலும் வளரப் போகுது. அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் எங்க சாதனைகளை நாங்களே முறியடிக்கும் வகையிலான ஆட்சியை நாங்கள் நடத்த போறோம். நாடு வளம் பெற, இந்த நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பீர் முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை. வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். கோவையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காட்சிகளை நம்ம பார்த்தோம்.